கன்னத்தில் ஒருவர் அறைந்து விடுகிறார், அல்ல என்னை நோக்கி ஒருவர் வசைமொழி பாடி விடுகிறார். இப்ப எனக்கு அவர் தீமை செய்துட்டார், நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஓடிடவா அல்லது தீமை செய்வதற்குரிய இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கவா? இதா அதை யாராவது உங்ககிட்ட உன் கன்னத்தில் அறைந்தால், ஜீசஸ் சொல்றாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யாராவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தை இடது கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தை காட்டிவிடு. ஜீசஸுடைய வார்த்தை இது. இடது கன்னத்தில் இதா லரபக அஹதுன் ஃபி ஹத்திக்கல் ஐஸர், யாராவது உன்னை இடது கன்னத்தில் அறைந்தால் நீ வலது கன்னத்தை காட்டிக் கொடு என்று ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக நாம் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறோம், பைபிளையும் படிச்சிருக்கிறோம். அப்போ வலது கன்னத்தில் அறைந்தவருக்கு இடது கன்னத்தை திருப்பி காட்டிக் கொடு என்பது இன்னும் குற்றம் செய்யறவனுக்கு குற்றத்தை செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி அர்த்தம். நான் அப்படிதான் புரியுறேன். அடித்து விட்டார் கன்னத்தில், நான் அதை வாங்கி கொண்டேன், மறுபடியும் அடிக்காத என்று சொல்லிவிட்டு நான் ஒதுங்கி போயிடணும். என்னுடைய கன்னத்தில் மறுபடியும் கன்னத்தையும் காட்டிக் என்றால் என்ன அர்த்தம்? ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைப்பதெல்லாம் தீமைகளுக்கு பதில் சொல்லாது என்பதுதான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இறைத்தூதர்களாக வந்த ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, சமுதாயத்தில் பழிக்கு பழி வாங்காது, தீமைக்கு தீமை பழி, அதாவது தீர்வு அல்ல, ஒரு தீமைக்கு ஒரு தீமை தீர்வு அல்ல. ஆகவே தீமைக்கு தீமை தீர்வு அல்ல என்று சொல்லுகிற அந்த பாணியைத்தான் ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் வலது கரத்தில் அறைந்தால் இடது கரத்தை காட்டிக்கூடிய என்றால் இந்த நல்ல மனிதர். நான் அறைந்ததற்காக திருப்பி என்ன அறையாம அவர் கன்னத்தையே மறுபடியும் காட்டி தந்துடுறாரு என்று சொல்லி ஒதுங்கி போய்வார் என்கிற அடிப்படையில் தான் ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்கிறார்கள். ஆனால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் என்ன சொல்லுங்க பாருங்க, இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், உன் கன்னத்தில் ஒரு அரைஞ்சிட்டாருன்னா நீ இந்த கன்னத்தை காட்டிக்கூடன்னு சொல்லல, கன்னத்தில் அரைஞ்சவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, கன்னத்தில் அரைஞ்சவருக்கு ஜூஸ் வாங்கி கொடு என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், நீ நன்மையை தீமையை நன்மையை செய்து எதிர்கொள், தீமையை நன்மையை செய்து எதிர்கொள் என்பதுதான் அதனுடைய தாற்பயம். ஆகவே தீமை பெருகாமல் இருக்க இஸ்லாம் வழிவகை செய்கிறது. தீமை பெருகுவதற்கோ வன்முறை பெருகுவதற்கோ அதாவது தீவிரவாதம் பெருகுவதற்கோ இஸ்லாம் ஒருபோதும் வழிவகுக்காது, வகுக்கல. அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்துவதுதான் இஸ்லாம். அஷ்ஷு சலாம், சலாமை பரப்புங்க. சலாம் என்றால் ஈடேற்றம், சாந்தி, சமாதானம், ஈடேற்றம், இறைவனுக்கு கீழ்ப்படிந்த நிலை, இதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அஷ்ஷு சலாம், சலாமை, ஈடேற்றத்தை, சாந்தி சமாதானத்தை பரப்புங்க. வாத்தேமுத்தாம், உணவு தர்மம் செய்யுங்க, உணவளித்து தர்மம் செய்யுங்க என்று ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், உங்களுக்கு சொல்லித்தார சஹாபாக்களை பார்த்து இறைத்து சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா? இதா ஃபால்துமூஹு, நீங்க செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா தஹாபத்தும், பரஸ்பர அன்போடு இருப்பீங்க. உங்களுக்கு மத்தியில் பகைமை, வெறி, விரோதம், குரோதம், கொதிப்பு, கொந்தளிப்பு ஒன்றும் வராது. இறை தூதர் சமாதானமாக வாழ்வதற்கு வழி சொல்லி தராங்க. அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபால்துமூஹு தஹாபத்தும், ஒரு விஷயத்தை சொல்லித்தார, நீங்க அதை செஞ்சீங்கன்னா பரஸ்பர அன்போடு வாழ முடியும் சமுதாயத்தில். நீ அவரை நேசிப்பாய், அவர் உன்னை நேசிப்பார், நீங்க அண்ணன் தம்பி நேசிப்பீங்க, தம்பி அண்ணனை நேசிப்பீங்க, சமுதாயத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பரஸ்பர அன்போடு வாழ முடியும், நேசித்து பாசத்தோடு வாழ முடியும். அந்த வழி சொல்லி தரட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லுங்களே நபியே, சொல்லுங்க, நான் கேட்கிறோம், சொல்லுங்க கேட்கிறோம். காலு நாம் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க இறை தூதரை சொல்லுங்க. அப்ப இறை தூதர் சொன்னாங்க, அத்தேமுத்தாம், யா சுப்ஹானல்லாஹ், கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. அப்ஷு சலாம் அத்தேமுத்தாம், எல்லாரும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிருங்க. அத்தேமுத்தாம், உணவு விடுங்க. உணவு தர்மம், விருந்துபசாரத்தை செஞ்சு சமுதாயத்தில் அன்பை பெருக்குங்க என்று இறை தூதர் சொன்னாங்க. இப்படி சொல்லுகிற சமுதாயம் யாருக்கு கொடுங்க சொல்லி இருக்குங்க. அங்கே உங்களுடைய நேபரை விட்டு அவருக்கு சுப்பிரமணிய அல்லது லெப்ட்ல ஜெயில் சிங் இருக்காரு, அவர் விட்டுறா சொன்னாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கிறாங்க. நெய்பர்ஹுட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அண்டை வீட்டார் கடமை என்பது ரொம்ப முக்கியமானது. அது எல்லோருக்கும் உணவளித்து பரஸ்பர அன்பை பெருக்குங்க என்று சொல்வதா இஸ்லாம். ஒருத்தரை சண்டை போட்டு
வெறித்தனமாக பேசி காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கி வன்முறையாக பேசி என்ன கொதித்து கொந்தளித்து வெறுப்போடு சகோதரர்களிடத்தில் பழகி வாழ்க்கை எங்கேயாவது இருக்கா? எந்த அறிவுரையிலாவது இருக்க முடியுமா? ஒருபோது இல்ல. ஆக இஸ்லாம் போன்று உலகத்தில் சமாதானத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு மார்க்கம் இல்லை. முஸ்லிம்களை போன்று உலகத்தில் சமாதானத்தை நாடுகிற ஒரு சமுதாயம் இல்லை, ஒரு இனமும் இல்லை. என்றால் அவங்களுடைய டீச்சிங், அவங்களுடைய தெய்வமாக நம்புகிற இறைவனுடைய டீச்சிங், அது இறைவனுடைய தூதருடைய டீச்சிங், போதனைகள். ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்தை உலகத்தில் விதைப்பதற்காக வந்த மார்க்கம். ரமலானில் சமாதானத்துடைய மாதமாகவே இறை தூதர் அறிமுகப்படுத்தினார்கள். ரமலானில் நம்முடைய நோன்பை கேடையாக கொண்டு வாய்ப்பத்தி சும்மா போயிருப்பான் என்று சொல்றாங்க. குர்ஆனில் இறைவன் நீங்க தீமை செய்கிறவரை, அடித்தவரை, ஏசியவரை, திட்டியவரை, பகைத்தவரை தான் தீமை செய்கிறவன். தீமை செய்கிறவன் யாரு? நம்மளை அடித்தான், உதைத்தான், நம்மளை திட்டினான், நம்மளை வஞ்சித்தான், நம்முடைய செல்வத்தை மோசடி செய்தான், அபகரித்தான், நம்முடைய சொத்தை பறித்துக் கொண்டான், நமக்கு கடன் வாங்கிவிட்டு தராமல் நம்மை விட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இதெல்லாம் தான் நமக்கு தீமை செய்யறவன். இவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவனோடு யாரு சொன்னாங்க எப்படி நடந்துகிறதுக்கு? தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்து எதிர்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு சித்தாந்தம் உலகத்தில் எங்க இருக்கு சொல்லுங்க? ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டிக்கொடு என்பது உண்மையிலேயே இந்த வசனத்துக்கு நன்மை செய்து தீமை எதிர்கொள் என்பது கருத்தை தான் இருக்க முடியும். யாராவது சொல்லுவாங்களா சட்டை உருகிட்டு போனா பனியனை கழட்டி கொடு, சட்டையை உருகினால் பனியனை கழட்டி கொடு இப்படி சொன்னா, இதே போல கீழே உள்ள பேண்டை உருகிட்டு சென்றால் என்ன கழட்டி கொண்டு யார் சொல்ல முடியும்? ஆகவே இது தீர்வல்ல, இது அவனுடைய மனதை இறங்க செய்கிற வழிமுறை. கன்னத்தில் அடிச்சுட்டாரு, நீ அடிக்காதப்பா, நீ ஏன் என்ன கன்னத்தில் அடிக்கிற என்று சொல்லல ஜீசஸ். இந்த கன்னத்தை காட்டிக்கூடிய என்றால் தீமை செய்வதற்கு வழிவகுத்து விடுறாரு. அவன் அடிக்கிறது கொந்தளிச்சு நிக்கிறான், அவன் வெறுப்போடு வெறித்தனமா நிக்கிறான். அடிக்கிறதுக்காக ஒரு அடி அடிச்சுட்டான், இரண்டாவது அடிக்கிறதுக்கு நீ கன்னத்தை காட்டிக்கூடா அவன் தீமையில் தொடர்வதற்கு நீ வழிவகுத்து விடுற அர்த்தமா? அப்படின்னு அர்த்தம் சொல்லவா? ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்க மாட்டார்கள். அந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்லவும் இல்லை. குர்ஆன் சொன்னது மிகச் சரியான உலகத்தில் சமாதானத்தை பரப்புகிற வழி. அடிச்சவனுக்கு நீ உபசரி, அவனை கௌரவி, அவனுக்கு நல்லது செஞ்சிரு. உன்னை அடிச்சான்னா ஒரு $50 கொடுத்துரு, அவனுக்கு $50 கொடுத்துரு. அப்படி யார் இருக்கா? இது நீ எதிர்கொள், ஒன்றை கொண்டு எதிர்கொள், அது நல்லதாக இருக்கு. எதிர்கொள்வது எதை? தீமையை தான் எதிர்கொள்ள முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ரமலானில் நாம் புரிய வேண்டும், சமாதானத்தை விரும்புகிற மாதம், சமாதானத்தை கடைபிடிக்கிற மாதம், சமாதானத்தை அமைதியை நிலைநாட்டுகிற மாதம், சண்டைக்கு வருகிறவரோடு சண்டைக்கு போகக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட மாதம், ஒரு தீமை ஒழிப்பு மாதம் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இஸ்லாமிய மார்க்கம் தீமையை பற்றி, சமுதாயத்தில் தீமை நிலவுவதை பற்றி என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது நாம் புரியணும். இந்த சமுதாயம் அவசியமில்லாமல் இந்த மார்க்கம், இந்த சமுதாயம் காழ்ப்புணர்ச்சிகளால் உந்தப்பட்டு இதன் மீது அவதூறுகள் சொல்லப்படுகின்றன. இந்த மார்க்கத்தின் மீது ஏராளம் அவதூறுகள், ஏராளம் குற்றச்சாட்டுகள். எதனால் சொல்லுகிறார்கள்? இவ்வளவு சமாதானத்தையும் அமைதியையும் பரப்புகிற ஒரு மார்க்கத்தினுடைய அங்கத்தினர்களை நோக்கி, முஸ்லிம்களை நோக்கி தீவிரவாதிகள், அவர்கள் சார்ந்திருக்கிற நம்புகிற ஒரு மார்க்கத்தை நோக்கி அது தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லுகின்றதை விட ஒரு அவதூறு வேற என்ன இருக்க முடியும்? இது எந்த அளவுக்கு அதாவது முட்டாள்தனமானது என்பதை புரிய வேண்டும் என்பதற்குத்தான் சொல்றேன். இந்த மார்க்கத்தை நோக்கி தீவிரவாதத்துக்கு ஆதரவு தருகிறது, இந்த மார்க்கத்தில் அங்கத்தினர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்வது முற்றிலும் 100% அவதூறு. இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக சொல்லப்படுகின்ற அவதூறுகள். குறிப்பாக மீடியாக்கள், ஊடகங்களுடைய தகவலால் தான் ஊடகங்களை கையில் வைத்திருப்பவர்கள் வெஸ்டில் யூதர்கள். எல்லா இடம் தான். பத்திரிகை துறையினுடைய ஜேர்னலிஸ்டுகளையும் பாருங்க,
பத்திரிகை துறையில் ஈடுபடுவாங்க பாருங்க, பெரும்பாலும் அவர்கள் யாரா இருக்கிறாங்க, குறிப்பாக மேற்கத்திய மீடியாக்கள், மேற்கத்திய ஊடகங்கள் கையில் வைத்து அதை இயக்குகிறவர்கள் யூதர்கள். இவர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன பிரச்சனைக்கும் தீவிரவாதத்தை, இஸ்லாமிய தீவிரவாதத்தை சொல்வார்கள். இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படி ஒரு தீவிரவாதம் இருக்கிறதா? இஸ்லாம் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வேதி. உண்மையான முஸ்லிம் யாரு? 100% முஸ்லிம் யாரு என்றால் குர்ஆன் நபிகள் சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன், ஒரு ஆளு தான் முஸ்லிம். சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வேதி, தன்னுடைய நாவாலும் கையாலும் பிறர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நினைச்சு பாருங்க, முஸ்லிம் யார் என்றால் அவருடைய நாவால், அவருடைய சொல்லால், அவருடைய வசைமொழியால், அவருடைய வார்த்தைகளால், அவருடைய செயல்பாட்டால், கையால் ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு வராது. இதுதான் முஸ்லிம். இது இறைத்தூதர் சொல்லி தந்த இஸ்லாம். அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வேதி. இந்த முஸ்லிம்னா யாரு? பயங்கரவாதி, வன்முறையை தூண்டுகிறவர், வெறுப்பை பிறர் மீது கக்குகிறவர், பழமைவாதத்தை போதிப்பவர் என்ற அவதூறான எக்கச்சக்கமான வார்த்தைகள் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலையை மேற்கத்திய மீடியாக்கள் கடைபிடிக்கின்றன. மீடியாக்களை கையில் வைத்து ஒரு உதாரணம் சொல்லட்டா, இது நடைபெற்ற உதாரணமாகத்தான் புத்தகங்களில் எழுதுகிறார்கள். நடைபெறட்டு பெறாமல் இருக்கிறது, ஆனால் நமக்கு ஒரு தகவலை அது உண்மையாக விளக்கி சொல்லுகிறது. நியூயார்க் நகரில் ஒரு வெறி நாய், நல்லா புரியணும், சகோதரிகளும் தெரிய வேண்டும். நியூயார்க் நகரில் ஒரு வெறி நாய் ஒரு பெண்ணை கடிப்பதற்காக துரத்தி செல்கிறது. இதை பார்த்த ஒரு மனிதர் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வெறிநாயை அடித்து துரத்துகிறார். அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக வெறிநாயை அடித்து துரத்துகிறார். வெறிநாய் எஸ்கேப் ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. இந்த பெண் காப்பாற்றப்பட்டாள். அல்ல வெறிநாய் கடித்தால் நிலைமை என்ன, ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? இந்த ரேபிஸ் என்கிற அந்த நச்சு அணுக்கள் தானே வெறிநாயிடத்திலிருந்து வரக்கூடிய பெரிய பாதகம். ரேபிஸ் உடலில் புகுந்தால் ரேபிஸ் என்கிற நச்சு அணுக்கள், அந்த நச்சு அணுக்கள் வெறிநாயுடைய நாவில் உமிழ்நீரில் மட்டும் இருக்கிறது, நாவிலும் இருக்கிறது, பற்களிலும் இருக்கின்றன. அது கடித்தால் இந்த ரேபிஸ் என்கிற அந்த நச்சு அணுக்கள் மூளை வரையிலும் வெகு விரைவில் ஏறி சென்று கடிப்பட்டவனை சில மணி நேரங்களில் சாகடிக்க செய்கிறது. இதே வெறிநாயுடைய பாதிப்பு. ஆர்டினரி நாய் கடித்தால் கூட இந்த ரேபிஸினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 40 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது இப்போது என்னன்னு தெரியல, அட்வான்ஸ்ட் மெடிசன் தெரியல. அடிவயிற்றில் 40 இன்ஜெக்ஷன். காரணம் ரேபிஸ் உடைய அட்டாக் அவ்வளவு இருக்கு மனிதனுடைய உடலில். அப்படிப்பட்ட ஒரு வெறிநாயிடத்திலிருந்து ஒரு பெண்ணை ஒரு மனிதர் காப்பாற்றுகிறார். இதை ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்துட்டு அடிக்கிறார், பத்திரிகையாளர். ஒரு பத்திரிகையாளர் பார்த்துக் கொண்டு அவரை அழைக்கிறார், இங்க வா, நாளைய தினம் நியூயார்க்குடைய பத்திரிகைகளில் இந்த தகவல், ஒரு மனிதர், ஒரு நியூயார்க்கை சார்ந்த ஒருத்தர் ஒரு பெண்ணை காப்பாற்றினார், ஒரு பெண்ணை காப்பாற்றினார், வெறிநாயிடத்திலிருந்து காப்பாற்றினார். கடிக்க சென்ற வெறிநாயை அவர் துரத்தினார், அவள் காப்பாற்றப்பட்டாள் என்ற தலையங்கத்தில் நாளைய தினம் பத்திரிகையில் செய்தி வரப்போகிறது என்றார். யாரு? ஜேர்னலிஸ்ட். யாரை அழைத்து? இந்த பெண்ணை காப்பாற்றி அந்த மனிதரை அழைத்து. அந்த மனிதர் சொல்லுகிறார், ஒரு ஜோக்காகவும் இருக்கிறது, ஒரு காமெடி நடிச்சுக்கிடாதீங்க. அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் நியூயார்க்காரர் இல்ல, நான் நியூயார்க் வேலை அல்ல, என் ஊர் சொந்த ஊர் நியூயார்க் கிடையாது. அப்படியானால் நாளைய தினம் நான் ஒரு